உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஸ்ரீரக்ஷா. இந்த வாரம் வந்து வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக். இந்த வருஷத்தோட தீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் த கேப்ஸ், சப்போர்ட் ஃபார் ஆல். அதாவது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கால் குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மூலமாக அதுக்கு தேவையான எல்லா விதமான எதிர்ப்பு சக்திக்கு தேவையான எல்லா ஆன்டிபாடிஸும் சரி, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் சரி முழுமையாக கிடைக்குது. மெயினாக வந்து கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மில்கில் வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும், சுகர் அண்ட் ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ தேவையான ஆன்டிபாடிஸ் போகும்போது பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. இப்போ அம்மாங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு சப்போர்ட் பண்ணுற ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின். ஸோ ஆக்சிடோசின் தான் வந்து யூட்ரஸை வந்து அதை ப்ரீ ப்ரெக்னன்சி அளவுக்கு கான்ட்ராக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அதோட யூட்ரஸோட சைஸை ஷெட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மூலமாக வந்து யூட்ரஸ் சைஸ் நார்மல் ஆகிறதுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இப்போது சமீப காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறையா தாய்மார்கள் வந்து போஸ்ட் டெலிவரி நிறைய வெயிட் கெயின் இருக்குது. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுறது மூலமாக நிறைய கேலோரிஸ் வந்து பர்ன் ஆகி இது மூலமாக வெயிட் ஷேப் பண்ணுறதுக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாமல் வந்து அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி ஒரு நல்ல பாண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கம்மிங் டு த தீம் ஆஃப் திஸ் இயர், நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். இந்த நேரத்தில் நான் அம்மாங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யார் என்ன சொன்னாலும், உங்களை ஜட்ஜ் பண்ணாலும், ஏதாவது டவுட் இருந்தாலும், நீங்கள் அது பண்ணாத, இது சாப்பிடாத, இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தேவையில்லாத பேனிக்கோ ஆங்ஸைட்டியோ இல்லாமல் ட்ரஸ்ட் யுவர் ஓன் பாடி. டெஃபினட்டாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு என் குழந்தைக்கு தேவையான பால் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்பினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் பிரெஸ்ட் ஃபீட் நல்லா பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி அம்மாங்களை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நான் என்ன ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சில தாட்ஸ் இருக்கலாம், ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், பட் தேவையில்லாமல் புது அம்மாக்களை பயமுறுத்துகிற மாதிரியோ இல்லை டென்ஷன் படுத்துகிற மாதிரியோ தேவையில்லாத ஆங்ஸைட்டிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி எதுவுமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷியஸான ஃபுட் கொடுக்குறதோ, நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்குறதோ, நல்ல ஸ்லீப் கொடுக்குறதோ, அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு குழந்தை இப்போ தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கான போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கும், அவங்களுக்கு வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அந்த ஸ்லீப் டிப்ரைவேஷனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பாடியிலையும் நிறைய பெயின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்மளால் முடிஞ்சதை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நம்ம எல்லாருமே. இது தாண்டி உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டடாக ஏதாவது குவயரிஸ் இருக்குது, குழந்தை சரியாக லான்ச் பண்ண மாட்டேங்குது, குழந்தைய எந்த பொசிஷனில் வச்சு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுன்னு தெரியல, எந்தெந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்னு தெரியல, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நியூ மதருக்கும் சரி நியூ பார்ன் கிட்டுக்குமே சரி எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலுமே அதை வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஹோமியோபதியில் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை குவைரிஸ் இருக்குது, இல்லை மெடிசன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி டாக்டரை அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மூமெண்ட்டில் பிரெஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டடாக அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மக்களுடன் ஹோமியோபதிக்கு நன்றி. ஸோ லெட்ஸ் சப்போர்ட் பிரெஸ்ட் ஃபீடிங். தேங்க்யூ.